வணக்கம் மக்களே. ஹவு டு ஸ்கல்ப்ட் மியூரல் ஆர்ட்டில் இது பார்ட் 4 வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 3 வீடியோ போட்டு 2 மாதம் ஆனதுனால இது வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் வாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாமி பின்னாடி இருக்கிற இந்த பிரபாவலி ஆர்ச்சை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹைட்டு கம்மி பண்ணி குறைச்சி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி சைடில் உள்ள தூணும் அந்த யாழியும் வந்து நம்ம செதுக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹைட்டு குறைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக சாமியோட உடம்பு வந்து செதுக்கிறது தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தாயாரோட உடம்ப வந்து நம்ம ஹைட்டு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். தாயாரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாரீ தான் தெரியும். நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து எங்கெல்லாம் வந்து சாரீ தெரியுதோ உடம்பு தெரியுதோ அது எல்லாமே நமக்கு தேவையான அளவு ஹைட்டு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுங்கிறது எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பாருங்கள். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு நான் இதில் எது சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக இருக்கிற இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை வந்து நமக்கு தேவையான அளவு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் உடம்புல வந்து எந்த இடத்துல ஹைட்டு கம்மியாக தேவையோ அதை சூஸ் பண்ணி நம்ம தேவையான அளவை வந்து குறைச்சிக்கலாம். वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनम्. वज्रदन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात नम्बिदवगिम्बु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ இது வரைக்கும் உடம்புல ஹைட் அதிகமாக இருக்கிற இடத்த வந்து தேவையான அளவு குறைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ உடம்புலேயே இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதி தான் ரொம்ப ஹைட்டு கம்மி. அந்த இடத்த வந்து இப்போது குறைச்சி எடுத்துக்கலாம். உடம்புல உள்ள நகை மாலை அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு கேப்பில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ஹைட்டு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் பகுதி.
அந்த இடத்தையும் வந்து நம்ம ஹைட்டு கம்மி பண்ணி எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலையும் ஹைட்டு கம்மி பண்ணும்போது நம்ம அந்த இமேஜை பார்த்து தான் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும் எந்த இடத்துல எந்த அளவுக்கு ஹைட்டு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் விளக்கம் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மியூரல் ஆர்ட் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, உடம்பு வந்து நம்ம இப்போ குறைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தமைக்கே மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.